வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி தக்காளி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரசத்தை வச்சு எடுத்துகிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கணுங்க. இந்த கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா நான் வாரத்துக்கு ஒரு தடவை ஆகிற மாதிரி மட்டும் அரைச்சிக்குவேங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்குங்க. இதில் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சிருக்கிறேங்க. இதையும் இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி வணங்கின உடனே நமக்கு தேவையான அளவு இந்த பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. தக்காளி குழம்புல இஞ்சி, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. தக்காளி குருமாவில் தான் பட்டை, கிராம்பு, சோம்புலாம் சேர்க்கணும். தக்காளி குழம்புல சேர்க்கக்கூடாதுங்க. இது கூடயே கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக தேங்காயும் வச்சுக்கணுங்க. தேங்காய் ரொம்ப வச்சாலும் குழம்பு இனிக்கும். அதனால் அளவாக வச்சு நல்லா இதையும் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அதே கடாயில் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரணுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சூடான சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்குறப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கணுன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நம்ம நான்வெஜ் டேஸ்ட்லேயே இந்த குழம்பும் இருக்குங்க. நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சங்காட்டி நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.